அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தொடங்கிய ஈரான் ராணுவம் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்களை அனுப்பி வரும் உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியா வரும் பயணிகளுக்கு அவசர அறிவிப்பை வெளியிட்ட இந்தியாவின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அடுத்து பிணிந்திர்களில் சிக்கிய 4 குவைத்திகள். அடுத்து குவைத் ஏற்பட் தொடர்பான ஒரு முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மீது இன்று அதிகாலை 3:08 மணிக்கு ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் அனைவரின் போன்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் பஹ்ரைன் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து இன்று அதிகாலை குவைத் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை முழுவதுமாக முடிவுக்கு வர மாதிரி தெரியலைங்க. 10 நாள் சும்மா இருக்கானுங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிடாங்க. இவனுங்க போற சண்டையால பொதுமக்களுக்கு தாங்க பிரச்சனை அதிகம். சிங்கப்பூர் நாட்டுடைய வணிக கப்பல் ஈரானின் IRGC ராணுவப்படை விதித்த கட்டுப்பாடுகளை மீறி ஹார்மஸ் கடல் வழி பாதையை கடந்ததால் ஈரான் ராணுவம் சிங்கப்பூரின் வணிக கப்பலை தாக்கியது. அதற்கு அமெரிக்கா ஈரானின் முக்கிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தயாரிக்கும் தளங்களை தாக்கியதை தொடர்ந்து இப்ப பதிலுக்கு ஈரான் பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி அமெரிக்க படைகள் ஹர்முஸ் கடல்வழி பாதையின் அருகே அமைந்துள்ள ஈரானுக்கு சொந்தமான கெஷம் தீவு மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆகையால் மீண்டும் ஈரான் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய GCC நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்க தூதரங்களை தாக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவிலிருந்து உங்களுக்கு ஃபோனுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதுபோல் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும் போதும் அலர்ட் மெசேஜ் வரும்போதும் பில்டிங்கின் விண்டோ சைடு நிற்காதீங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. ஏன்னா இரண்டால் ஏவப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை குவைத்துடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இடைமறிக்கும் போது தான் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும். அப்படி விண்ணில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் இடைமறிக்கும் போது அதனுடைய சிதறல்கள் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் மீதும் விட வாய்ப்புள்ளது. அதனால் தான் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவருடைய பாதுகாப்பை கருதி இது போன்ற சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் அனுப்பப்படுகிறது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 4 இப்போ அதிகப்படியான விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாக குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அறிவித்துள்ளது. ஆகையால் இனி வரும் காலங்களில் விமான டிக்கெட்டுகள் இன்னும் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. குவைத்திற்கு செல்ல மற்றும் ரிட்டர்ன் வர விமான டிக்கெட் புக் செய்யறவங்க T4, T5 ஆகிய டெர்மினலுக்கு செல்லும் ஃபிளைட்ல மட்டும் ஃபிளைட் டிக்கெட் புக் செய்யுங்க. T1க்கு செல்லும் ஃபிளைட் டிக்கெட் புக் செய்யாதீங்க. ஏன்னா T1 ஈரானின் ட்ரோன் தாக்குதலால் சேதமடைந்துள்ளது. இப்போதான் அதன் சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. அதனால T4, T5க்கு செல்லும் ஜெசிரா ஏர்வேஸ், குவைத் ஏர்வேஸ், ஒமான் ஏர்லைன்ஸ், கல்ஃப் ஏர்லைன்ஸ், இண்டிகோ, ஏர் அரேபியா, எமிரேட்ஸ் இந்த விமானங்களில் மட்டும் ஃபிளைட் டிக்கெட் புக் செய்யுங்க. அதுபோல குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டம்பிங், அட்டஸ்டேஷன், POE தரப்படுகிறது. அதுபோல இன்னொரு மிக முக்கியமான தகவலுங்க. அதாவது இந்தியாவுடைய DGCயை வெளியிட்டுள்ளது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகள் அனைவரும் ஏர் ஷோதா ஃபார்மை கட்டாயம் ஃபில்அப் செய்ய வேண்டும். அதாவது உங்கள் ஃப்ளைட் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்குள் இந்த ஏர் ஷோதா படிவத்தை ஃபில்அப் செய்ய வேண்டும். எதற்காக இந்த ஏர் ஷோதா படிவத்தை ஃபில்அப் செய்ய சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்கா நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த எபோலா வைரஸ் இப்போ அதிகரித்து விட்டது. அதன் காரணமாக தான் ஏர் ஷோதா படிவத்தை பூர்த்தி செய்வதை இந்தியாவுடைய DGCயை கட்டாயமாக்கி உள்ளது. அடுத்த தகவல். குவைத்தின் பிணிந்திர்கள் ஏரியா அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் பிளாக் கலர் SUV காரில் இருந்து அதிகப்படியான சத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த வாகனத்தை சோதனை செய்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இம்போர்ட்டட் மது பாட்டில்கள் கண்டறிந்து பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த கடத்தலை செய்த 4 குவைத்திகள் மற்றும் ஒரு வெளிநாட்டவரை குவைத்துடைய காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 305 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 360 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 927 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க. அதாவது வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் இருக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்களாக இருந்தால் 40 கிராம் இருக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின் கொண்டு வரதா இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.